இலங்கையுடனான உறவை விட்டுக் கொடுக்க பிரதமர் தயாராக இல்லை என்றும் இதனால்தான் தமிழக மீனவர்கள் வஞ்சிக்கப்படுவதாகவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். வியாதி இருக்குது ஏற்கனவே ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது போல 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிற பொழுது பிரதமர் மோடி அவர்கள் கச்சத்தீவை மறந்துட்டார். அவர் ஆட்சியில் இருக்கிற பொழுது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அடுத்தது அண்ணாமலை ஒன்று சொல்றாரு, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே எங்கள் தலைவர் கலைஞர் ஒப்புக்கொண்டார் என்று. எந்த இடத்திலும் தலைவர் கலைஞர் அவர்கள் கச்சத்தீவை தாரை வார்க்க ஒப்புக்கொள்ளவில்லை. ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. எனவே ராமநாதபுரம் ராஜாவுக்கு தான் அது சொந்தம். எனவே இந்திய அரசாங்கம் அன்றைக்கு தாரை வார்த்து கொடுத்திருந்தால் கூட அது கூட தவறான ஒன்றுதான், இன்னொருத்தருடைய சொத்தை எடுத்து கொடுத்தது. ஆனால் அவர் அதை ஆட்சேபனை செய்திருந்தால் தான் இந்திய அரசாங்கம் கொடுத்தது சரியா தப்பா என்பதை வரும். அவர் அன்றைக்கு இந்திய அரசாங்கம் கொடுத்ததை அவர் என்னுடைய உரிமை என்று கொண்டாடவில்லை. ராமநாதபுரம் ராஜா இந்த இடம் எனக்கு சொந்தம், எனவே இந்த இடத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டு வழக்கு போட்டு அதிலே வாதாடுவதற்கான சட்ட ஆதாரங்கள் இருக்கின்றன. சட்ட நிபுணர்களோடு கலந்து பேசி ராமநாதபுரம் மன்னருக்கு குடும்பத்துக்கோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மீனவர்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் நீதிமன்றத்துக்கு சொல்ல முடியும். ஏதாவது ஒரு வகையில கச்சத்தீவை மீட்பதற்கு உரிய நடவடிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுக்கும். இந்தியா இலங்கை உறவு என்பது அவர்களுக்குள்ள உண்டான ரகசியமான ஒரு உறவு. எனவே அந்த உறவை அவர்கள் விட்டுக் கொடுக்க ஒன்றிய அரசு தயாராக இல்லை. எனவேதான் நம்முடைய தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.